Ui. நல்லா இருக்கும், மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு அவுட்டோர் செட்டப்போட வந்திருக்கிறேன். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிற? வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே லாஸ்ட் 2 வீக்ஸாக கேட்டுக்கொண்டு இருந்த ரெசிபி தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பணியாரம் எப்படி பொரிக்கிறேன்ட்டு புதுசாக வந்து என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன். இதே ரெசிபி என் சேனலில் ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல நான் சேனல் தொடங்கின புதுசில் அப்லோட் பண்ணியிருந்தேன்னா, பட் அது வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் அடுத்த ஸ்வீட்ஸோடு சேர்த்து சீனிமா பணியாரம், பயத்து பணியாரம், அந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்வீட்ஸ் வந்து ஒன்றுக்கு இருக்கிற அந்த வீடியோவில் தான் இருக்கிறேன். பட் எல்லோரும் பழைய வீடியோ வந்து திரும்பி போயிட்டு இந்த ஒரு ரெசிபிக்காக பார்க்க போகிறதுபடியால் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக பணியாரம் மட்டும் வந்து எப்படி செய்கிறேன்ட்டு காட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஏர்லி மார்னிங்கே நான் பானி செஞ்சு வச்சுட்டேன். பானி செய்கிறது எப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ குயிக்காக சொல்லிடுறேன். அது போல் நாங்கள் பணியாரத்துக்கு எப்படி ரெடி பண்ணுறன்றதை பார்ப்போம். இன்றைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு ஒரு அவுட்டோர் செட்டப் வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த பணியாரம் பொரிக்கணும் மட்டும் நான் வாங்கினேன் இந்த குட்டி அடுப்பு. இனிமேல் இது வந்து எனக்கு யூஸ் ஆகும். இனிமேல் வந்து நிறைய அவுட்டோர் ரெசிபிஸ் எல்லாம் நினச்சிருக்கிறபடியால் இது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய பணியாரம் செய்கிறதுக்கு நான் நேற்றே ரெடி பண்ணி வச்ச பானி இதில் இருக்கிறேன். இந்த பாண்ட மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தா, இது நான் கித்தூள் கருப்பட்டி எடுத்திருக்கிறேன். அதில் வந்து 2 பாதியும் அதோட ஒரு அரைவாசி மாதிரி வீட்டில் இருந்ததை சேர்த்து, அதுக்கப்புறம் இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி சீனி போட்டு, அதோட 4-5 மாதிரி ஏலக்காய் கொஞ்சம் இடித்து அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பானியாக காய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் எல்லாத்தையும் வடித்து இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன். நீங்கள் இருக்கிற வந்து 1/2 கிலோ 500 கிராம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு. ஸோ இவ்வளோ தான் இப்போ எங்களை வந்து பணியாரத்துக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ். நானே வாங்கி தந்ததா? வந்துட்டு வில்லன் வந்துட்டு. என்ன குளிச்சா நீங்கள்? மும்மாட குளிச்சா? மாமா செஞ்சுட்டு வரண்டாக்கண்ணா. ஸோ ஃபஸ்ட் வந்து பவுலில் நாங்கள் காய்ச்சி வச்சிருக்கிற பானியை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா கித்தூள் கருப்பட்டி எடுத்து செய்யுங்க, அப்போ தான் வந்து பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக வரும். தட்டில் வச்சிடும். அது பிறகு இப்போ இதில் வந்து இதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கணும். அரைவாசி மாதிரி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது ஒரு விஸ்கால கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ பானி வந்து எப்படியுமே போதும் இந்த எல்லாத்தையும் வந்து கரைக்கிறதுக்கு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாவை வந்து கரைச்சிட்டு ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கும். சீனி வந்து போதுமெண்டா ஓகே. அப்படி இல்லாட்டி எங்களுக்கு வந்து மறுபடியும் பானி காய்ச்சி நிற்க தேவையில்லை. இதிலே வந்து டைரெக்டாக சீனி கொஞ்சம் போட்டுக்கொள்ளும். இனிப்பு ஓகே. சீக்கிரம் இதுதான் மாட பதம். இப்படி கொஞ்சம் திக்காக ஊற்றுற மாதிரி இருக்கணும். மிச்சம் லூஸாக இருந்துட்டா இது வந்து அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு போகிறது பார்க்கும். இப்போ இதில் வந்து உப்பு சேர்க்கலைன்னா உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பையும் போட்டுட்டு நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் விரிக்கிறேன். இந்த கருப்பட்டிக்கு ரெடி பண்ணுறது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. நான் கொடுத்துருக்கிற அளவுப்படி 500 கிராம் மாவுக்கு 2 பாதி கருப்பட்டி, கொஞ்சம் சீனி, ஏலக்காய் போட்டு அதை வந்து பானியாக்கி காய்ச்சி இந்த மாதிரி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி பொரிக்கிறதால். பட் எல்லா மாவும் வந்து ஒரே அடிக்கு சேர்க்காமல் கொஞ்சம் கடைசி நேரம் வரைக்கும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். சில நேரம் என்ன ஆகும்னா, நாங்கள் சேர்த்துருக்கிற தண்ணீர் அளவு கூடினாலும், அப்படி இல்லாட்டி பாயிண்ட் அளவு கொஞ்சம் கூடவாக இருந்தாலும் கூட பிரிஞ்சு போகிறதுக்கு பார்க்கும் நீங்கள் ஊற்றி பொரிக்கக்குள்ள. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த 2 பிரச்சனைக்கும் வந்து நீங்கள் சேர்க்குறது தான் சொல்யூஷன். ஸோ எப்போவுமே கொஞ்சம் வந்து சைடில் ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதை வந்து எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதான் சிம்பிள். நல்லா காஞ்சி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஷேப்பில் வந்து பணியாரத்தை பொரிச்சு கொள்ளணும்னா இந்த மாதிரி மோல்ஸ் ஏதாச்சும் இருந்து அப்படின்னா அது வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு உங்களுக்கு வந்து இதில் ஊற்றி பொரிக்கலும். நான் எப்போவுமே இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல.
டைரெக்டாக வந்து ஊற்றி பொரிக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு ஜக்கில் நீங்கள் ஊற்றி செஞ்சேன்னா உங்களுக்கு லேசாக ஊற்றி கொள்ளிடும். சில பேர் இந்த கோதுமை பணியாரத்தில் கொஞ்சமாக அரிசி மாவும் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து அரிசி மாவு சேர்க்கல வந்து நல்ல விஷயம் என்னென்னா கொஞ்சம் கூட நாளைக்கு வச்சு கொள்ளையிலும். பட் கோதுமை செய்கிற பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் கூட நாள் வந்து அரிசி மாவு பணியாரம் மாதிரி வச்சு கொள்ளையிலாம். ஒரு 4 நாள் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆயிலி அந்த ஒரு ஃபங்கஸ் வாசம் வந்து வர தொடங்கும். பட் இந்த பணியாரம் வந்து நீங்கள் 4 நாள்லாம் வைக்கவே போகல. வீட்டில் வந்து எங்களுக்கெல்லாம் பொதுவாக செஞ்சோன்னா 2 நாள்லேயே முடிஞ்சிடும். டீ டைமுக்கு 2 தடவைக்கு எடுத்துட்டேன்டா. ஹாய். ஓப்பா நீங்கள் பாரு. நெருப்பு என்ன மம்மி இங்கே வர இல்லைங்க வரேன். நம்ம டக்குன்னு பொரிச்சிட்டு பிள்ளைக்கு தாரன் டேஸ்ட் பண்ணுண்டு. இல்லை மகன் சூடுடா இருக்குது. அவர் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறான். இந்தாங்க உண்டு டேஸ்ட் பண்ணி பாருங்களே. curry tonight. Hi. என்ன monkey boy. எங்க ஏறிக்கொண்டு நிக்கிறது? இது எங்க ஏறிக்கொண்டு நிக்கிற? உம்மோட வேலை முடிஞ்சு வரவா? கடிக்க வரவா? பணியாரம் தின்றா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான என்னோடய பணியாரம் பொரிச்சிட்டு கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊற்றி பொரிக்கிற பணியாரம் வந்து கட்டாயம் செய்யக்குள்ள அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்து பச்சை இல்லாமல் வெளியாலே நல்லா கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பியாக நல்ல கலரில் வந்து வரும். அடுப்பில் வந்து ஃப்ளேம் கூட்டு அப்படின்னா இன்றைக்கி எனக்கான மாதிரி வெளியால் வந்து டக்குன்னு உங்களுக்கு கருகிறது பார்க்கும் உள்ளுக்கு அப்படியே பச்சையாக தான் இருக்குமா. ஸோ அதனால் ஃப்ளேம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி அடுப்பில் வந்து கட்டாயம் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோ உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். பாய். வரலையா நெருப்பு வந்தால் இருக்கிற இறங்குறதே இல்லை. நெருப்பு வந்துருக்கு. ஓகே குறைச்சி கொள்ளாமா? தண்ணி கொண்டு வந்து ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி நான் எல்லாத்தையும் பண்ணேன். ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கிற வெல்கம் பேக் டு நவீனா சயின்ஸ். யார் மம்மி தட்டேன் இன்னைக்கு? ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கிற வெல்கம் பேக் டு நவீனா சயின்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு அவுட்டோர் செட்டப்போட வந்திருக்கிறேன். வந்து ஒரு அவுட்டோர் செட்டப்போட வந்திருக்கிறேன். இதெல்லாம் வந்து கருவுக்கு நான் காரணம் இல்லை, இந்த அடுப்பு தான் காரணம். அடுப்போட நெருப்பை கண்ட்ரோல் பண்ண இல்லாததில் கரையின பணியாரம் எல்லாம் இங்கே இருக்கிற. நாங்கள் அடுப்பை அப்படியே அண்டர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு செஞ்ச பணியாரம் எல்லாம் இங்கே இருக்கிறோம். அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நிறைய புதிய இன்னொரு 15 நிமிஷம் வேலை முடிஞ்சப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன Mama,